செலவுமே இல்லாமல் இந்த க்ளோயிங் ஸ்கின்னை வந்து கொண்டு வர முடியும். 3 டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டெய்லி காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆயில், அதாவது உங்களுக்கு கோகோனட் ஆயில் ஒத்துக்குன்னா அதை போடுங்க, அல்லாட்டி நல்லெண்ணெய் ஒத்துக்குன்னா அதை போடுங்க. ஸோ கொஞ்சம் ஆயில், நிறைய இல்லை, கொஞ்சம் ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை பயிறு மாவு, அதை மாவு பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து வெளியே வந்து குளிக்கும்போது அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் டிப் என்னென்னா, இன்டர்னலி வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிடணும். வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஒன்றுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக நெல்லிக்காய் பவுடர் கடையில் கிடைக்கும். அந்த நெல்லிக்காய் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 11 மணியோ அல்லாட்டி ஒரு 4 மணிக்கோ ஒரே ஒரு ஸ்பூன் அந்த நெல்லிக்காய் பவுடர் போட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. ஒரு 3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிஃபோர் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க, ஆஃப்டர் ஒரு பிக்சர் எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ தேர்டு டிப் என்னென்னா, நல்லா வந்து தண்ணி ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்லா தேர்ஸ்ட்டு எடுக்கும்போது கரெக்டாக தண்ணி குடிங்க. மினிமம் ஒரு 2 வாட்டர் பாட்டில் கணக்கு வச்சுக்கோங்க. 2 லிட்டராவது தண்ணி வந்து குடிச்சு, நிறைய தண்ணி வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. மினிமம் ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி, அதாவது ஹைட்ரேஷன் இருக்கணும். அவ்வளோதான். இந்த 3 டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குதுன்னு ஒரு 3 மந்த்ஸில் இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. ஸோ இன்னையிலேருந்து ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு க்ளோயிங் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு டிப்ஸ்